நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமை 2025 வருஷம் ஜூன் மாதம் 8ஆம் நாளிலும் கூட கர்த்தருடைய கரத்திலே நாம் வந்து நிற்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த விசேஷித்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக, இந்த அன்பு இரக்கம் தயவு கிருபை நமக்கு கொடுத்த இந்த பரிசுத்தமுள்ள தேவனை நம் ஒரு விஷயம் நன்றி கலந்த இருதயத்தோடு கர்த்தருடைய கரத்திலே இந்த நல்ல வேலையை ஒப்பு கொடுத்து, தேவன் தாமே இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தினவர், நம்மை வழிநடத்தின அந்த மகத்துவமான தேவனுக்கு, மகிமையான தேவனுக்கு, அன்பு நிறைந்தவரை, இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்தவரை, நன்மையானவைகளை செய்கிறவராய் இந்த பூமி எங்கும் அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லிய அப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு தருகிறவரை, இந்த பூமியிலே அவருடைய அன்பு இரக்கம் தயவு அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய ஜீவியத்திலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த நல்ல நாளிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே தேவ கரத்திலே வரத்தக்கதாக தேவன் நமக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ கோடி ஜனங்கள் இன்னைக்கு மரித்து கொண்டிருந்தார். எத்தனையோ விசுவாச பிள்ளைகளும் ஊழியர்களும் மரித்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் நம்மை அவர் ஜீவனோடு வைத்து நமக்கு இந்த ஆயுசு நாளை கொடுத்த அந்த நன்மை செய்கிறவரை, நம்மை ஜீவனோடு பாதுகாக்கிறவரை, நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறவரை, அன்பு நிறைந்தவரை ஒரு விஷயம் நன்றி கலந்த இதயத்தோடு நாம் ஸ்தோத்தரித்து கனப்படுத்துவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே, நீர் அன்பு நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், பரிசுத்தம் உள்ளவர், பரிகாரியும் வல்லமை உள்ளவரும் அதிசயமானவரும் அற்புதங்களை செய்கிறவரும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், எண்ணிலடங்கா நன்மைகளை செய்கிறவர், உண்மையுள்ளவராய் இருக்கிறீரப்பா, பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறீரப்பா, நீர் மாறாதவராய் இருக்கிறீரப்பா. அந்த அன்பை நிறைந்த அந்த மாறாத தேவனாகி உமக்கு நன்றி சொல்லும். இந்த நல்ல வேலையிலும் உடைய கரத்தில் இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதித்து கொடுத்திருக்காய். உடைய ஜனங்களாகி உடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் பலப்படுத்தினக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய தயவு தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கட்டும். உடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும். உடைய பலன் எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் முழுவதுமாய் உடைய சமுத்திரங்களை தாழ்த்தி எங்களை பரிசுத்தப்படுத்தி நமக்கு நன்றி சொல்லி எல்லா பலவீனத்தை, எல்லா மாம்ச சிந்தனைகளை எடுத்து போட்டு ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்றிருப்பா. அந்த ஜீவனையே எங்களுக்கு கொடுத்தீர், சமாதானத்தையே எங்களுக்கு கொடுத்திருக்காய். நன்றி சொல்லி இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையிலே பாடும் பாடல்களிலே உற்சாகத்தோடு பாடும், ஆவியிலே நிறைந்து கருத்தோடும் பாடுவேன் என்று சொன்ன வண்ணமாய் கருத்தோடு ஆவியிலே நிறைந்து பரிசுத்த ஆவியை மகிமைப்படுத்த, உம்மையா கனப்படுத்த, உம்முடைய பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படியா நாங்கள் உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல எங்களை பலப்படுத்தும். ஆராதனை வேலை முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசி, ஆண்டவரே, நாங்கள் வார்த்தையான தேவனை அறிந்து கொள்ள, உம்முடைய வார்த்தையின் கிடைக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, அதிலே காணப்படுகிற அன்பை, இரக்கத்தை, தயவை, எச்சரிப்புகளை, ஞானத்தை, புத்தியை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே தேவநாம மகிமைக்காக பாட்டு புத்தகத்திலே 369வது பாடல், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிப்பேன் என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன்,
ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உம்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். துதிகளோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோ ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அணிந்து ஆராதிப்பேன். துணை அணிந்து ஆராதிப்பேன். பெண்ணாடை அணிந்து துணை அணிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆமென். நம்மை ஆராதிக்க தேவனை, நம்ம ஒவ்வொருவரும் ஆராதிக்க தகுந்தவரை, அவர் வல்லவருமாய் நல்லவருமான அந்த ஆராதனைக்குரிய தேவனை, தூதர்களோடு அவர் மத்தியிலே அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த உண்மையுள்ள தேவனை, நம்மை காண்பவரை, நம்மை காப்பவரை, நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறவரை, அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் இந்த நேரத்திலே ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்மிலே ஒருவர் கர்த்தரை இன்னும் கனப்படுத்தி அவர் செய்த எல்லா தயவுகளுக்காக, அவர் பாராட்டின நன்மைகளுக்காக, நமக்கு பலனையும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொடுத்தவருக்கு, நம்மை இந்த பூமியிலே அவர் நிற்க பண்ணினவருக்கு, நாம் தேவ சாயலாக மாறும்படியாய் தேவன் நம்மை தேவ சாயலிலே படைத்தார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அந்த சாயலை இழந்த நம்மை மறுபடியுமாக அந்த சாயலை கொடுக்கிற தேவனுக்கு, அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டவருக்கு, அவருடைய சபையாய் நம்மை அனுதினமும் கூட்டி சேர்க்கவும் நம்மை கட்டும்படியான அந்த தேவனை நன்றி கலந்த இதயத்தோடு நம்மளை யாராவது ஒருவர் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆமென் ஐயா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் எங்களுக்கு புதிய நாட்களை தந்ததற்காகவும் ஆமென் இயேசுவே, ஸ்தோத்திரம் அன்றாட முழுக்க உணவும் உடையும் தந்து எங்களை நன்றி ஐயா, நன்றி ராஜா. சொல்லிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ராஜா, எத்தனையோ ஜனங்கள் மத்தியில கூட தம்பே ராஜா சப்பா எங்களை இவ்வளவு மென்மையாக வைத்ததற்காகவும் கொடான கொடி நன்றி சொல்லிக்கிறோம்ப்பா. இந்த வேலையிலே கூட தம்பே ராஜா சப்பா உங்கள் திருவசனத்தை கேட்கவும் துதிக்கவும் கொடான கொடி நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ராஜா சப்பா நீ எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறீர்கள் கொடான கொடி நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. நாளோறும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாருங்க தம்பே ராஜா சப்பா. வழிகளில் போகாத பிள்ளைகளா எங்களை காத்து வழிநடத்துங்க தம்பே ராஜா சப்பா. கிருபையாய் வண்டி தருங்க தம்பே ராஜா சப்பா. ஆண்டவரே ராஜா சப்பா இந்த வேலையிலே கூட தம்பே ராஜா சப்பா நாங்கள் பாடுகின்ற பாடல்களையும் தியானிக்கிற வசனங்களையும் தம்பே ராஜா இன்னும் வர தடைப்பட்ட பிள்ளைகளை கூட ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க தம்பே ராஜா. ஆண்டவரே அவர்கள் தடைகளை எடுத்து போடுங்க தம்பே ராஜா சப்பா. இனி வரும் ஒவ்வொரு நாட்களிலும் நடக்கிற செய்திகள் எல்லாம் கூட தம்பே அவர்கள் கிருபையாய் பங்கேற்றுக் கொள்ளத்தக்க கிருபை தாருங்க தம்பே ராஜா சப்பா. ஆண்டவரே ராஜா உங்களை விட்டு வழிவிலைக்கு போன பிள்ளைகளை கூட ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க தம்பே ராஜா சப்பா. ஆண்டவரே ராஜா 1000 நீதிமான்களை பார்த்திலும் ஒரு பாவை வளர்ந்திருப்பது சந்தோஷமா ஆண்டவரே ராஜா நீர் ஒருபோதும் கைவிடாத தேவனாய் அப்படியே ராஜா சப்பா அவர்களை ஒன்று கூடி வர செய்ய அப்படியே ராஜா சப்பா. ஆண்டவரே ராஜா சப்பா இந்த வசனத்தை மூலமாகவும் மூலமாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவரே ராஜா சப்பா அவர்கள் கூட ஆண்டவரே மன திரும்பி செய்த தவறை ஒன்று கொண்டு தாமே ராஜா உங்களை இன்னும் அதிகமாக ஆண்டவரே ராஜா இந்த ஊழியம் இன்னும் வளரத்தக்க கிருபை தாருங்கள் தாமே ராஜா சப்பா. அநேக ஜனங்கள் மனம் திருப்பி நீர் ஒருவரே மெய்யான தேவன் தாருங்கள் தாமே ராஜா. இந்த கடைசி காலத்துல கூட தாமே ராஜா பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்ற வகையிலே பிள்ளைகளை ஆண்டவரே ராஜா சப்பா நீர் ஒருபோதும் கைவிடாமல் தாமே அவர்களை இன்னும் ஆண்டவரே ராஜா சப்பா பாதுகாத்து வழிநடத்தியதற்காக கொடான கொடி நன்றி அப்பா. ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா. 3 பேரை நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று சொல்லி தாமே ராஜா. ஆண்டவரே நீர் இன்னும் எங்கள் நடுவே மறித்து நானும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சப்பா. நீர் அன்றும் என்றும் என்றும் வாக்குமாறாத கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக இடங்களில் இந்த நாளிலே நடக்கிற ஊழியத்திற்காக விசுவாசிகளும் தாமே ராஜா என் தேவன் எனக்காக யாவையும் செய்தார் என்று உங்களுக்கு தாருங்க தாமே ராஜா. இந்த வேலையிலே கூட தாமே ராஜா சப்பா என் தடியை தவத்தை கேட்டதற்காக பலத்த கருத்தில் ஒப்படைக்கிறோம் தாப்பனே. நீரை பொறுப்படுத்த வழி நடத்தும் நீரை ரட்சகர மீட்புறமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபங்களை விஜயனுள்ள தகப்பனே. ஆமென் ஆமென். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசுநாதனே எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்னைய நாடி எதற்கும் பயமில்லையே.
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமாண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பலவீன நேரம் எங்களுக்கு உடைய கிருபையை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, எங்கள் பலனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல், ஒன்றை குறித்தும் பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவனன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீரப்பா. உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வாழ வைப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு சுகத்தை கொடுத்தவரே ஸ்தோத்திரம். எங்களை அற்புதமாய் அதிசயமாய் எங்களை இந்த பூமியிலே நீர் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே. உடைய இரக்கம் தயவு தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கும். நீரே மகிமைப்படும். ஆமென். நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 1769, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வனே, நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவி செம்மையான வழியிலே என்னை நடத்த வேண்டுமே என்ற பாடல். நமக்கு இந்த பூமியிலே நன்மைகளை கற்றுத்தருகிற தேவன். நாம் அவருக்கு பிரியமானதை செய்ய அவர் நமக்கு நன்மையானவைகளை கற்றுத்தருகிற தேவனாய், இந்த நல்ல தேவனை, பரிசுத்தம் உள்ளவரை, பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் நம்மை செம்மையான வழியிலே நடத்த நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவருக்கு பாடல் மூலமாய் அவரை மகிமைப்படுத்தும். உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம்மல் பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, என் கைகளை உயர்த்தி உயர்த்தி சொல்கிறேனையா, நோக்கி கைக்கிறேனையா. அது போல் ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறேனையா, ஏங்கி ஏங்கி தவிக்கிறேனையா. ஏக்கமே எனது கையமே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது ஆசையே, பிரியமானதை செய்ய கற்று தாரும் தெய்வமே. உமது அன்பை அதிகாலையில் செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளோ
பாதைகளை தினந்தோறும் காட்டவே நாதனே, தினந்தோறும் காட்ட திவ்யநாதனே, ஆயிரே தெய்வமே, ஆளுயிரே தெய்வமே, ஆளுயிரே, உமக்கு பிரியமானதை செய்ய தாரும் தெய்வமே, என் தெய்வம் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் யான வழியிலே நடக்க வேண்டுமே, செம்மையான வழியிலே நடக்க வேண்டுமே, மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே, மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. அல்லேலூயா, ஆமென். நம்மை மட்டும் வழி நடத்தின எபினேசருக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம் நின்ற வண்ணமாய் வேதாகம புத்தகத்திலே சங்கீத புத்தகத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் சங்கீதம் 49 சங்கீதம் 49 1 முதல் 10 வரை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 49ஆம் சங்கீதம். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள். பெரியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லோரும் ஏகமாய் செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் செவியை உம்மை வாய்க்கு சாய்த்து என் மறைபொருளை உலகமண்டலத்திலே வெளிப்படுத்துவேன். என்னை தொடர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாளில் நான் பயப்பட வேண்டியது என்ன? தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் நிரந்தர ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்திலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்டும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறார் காண்கிறார். ஆமை. நாம் நின்ற வண்ணமாக தொடர்ந்து இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். வேதாகம புத்தகத்திலே புதிய ஏற்பாடு எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3:14-15 வாசித்து இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியை பற்றி கொண்டு வாசிக்கலாம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியை பற்றி கொண்டு போவோமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பார்களானால் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். நாம் நின்ற வண்ணமாய் ஒரு நிமிஷம் வாசித்த வார்த்தைகளை கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து நாம் தேவன் தாமே அதை வெளிப்படுத்தும்படியாய் அதிலே சொல்லப்பட்ட ஞான அர்த்தங்களை, அதிலே சொல்லப்பட்ட மகிமையான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, அதிலே சொல்லப்பட்ட எச்சரிப்புகளுக்கு உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நமக்கு ஞானத்தை, புத்தியை, அறிவை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஒரு விஷயம் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே,
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவரே, எங்கள் மத்தியிலே ஜீவிக்கிற தேவனே, உடைய சத்திய வார்த்தை அது மாறாததாக இருக்கிறது. நீர் மாறாதவராய் இருப்பது போல உடைய வார்த்தையும் மாறாததாக, அது வெறுமையாய் திரும்புவதிலே அதை சொன்னதை செய்து முடிக்கும் என்று சொல்லி இருக்கிறேன். அந்த வார்த்தையை வாசித்து தியானிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் தாமே பேசுறடியானுடைய நீரே வார்த்தையாய் இருந்து நீர் பேசி உடைய ஜனங்களுக்கு அதனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அது தங்களுடைய செவிகள் திறக்கத்தக்கதாக செவிகளை நீர்தாமே திறக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீரே மனதை திறக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீரே அதை புரிய வைத்துக் கொள்ளுகிற வெளிப்பாட்டின் தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் பரிசுத்தம் உள்ள வார்த்தையாய் இருக்கிறீரப்பா. நீ தாமே உடைய பிள்ளைகளோடு கூட பேசி அதை எங்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று உணர்ந்து கொண்டு அதன்படி செய்யத்தக்கதாக எங்களுக்கு உணர்வைத்தார். அதன்படி நடக்கத்தக்கதாக எங்களுக்கு ஞானத்தை, அதை கை கொண்டு நடக்க எங்களுக்கு பலனைத்தார். அதிலே வருகிற நன்மைகளை எந்த தடையில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே எல்லா தடைகளை நீர் எடுத்து போடுவோம். அதிலே சொல்லி இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் அது எங்களுக்குரியது என்று நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் அதற்காக நாங்கள் நிதானித்து தியானித்து அதை ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கிருபையைத்தார். தொடர்ந்து உடைய இரக்கம் உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கிடைக்கட்டும். நீரே மகிமைப்படும். உடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படும். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமாய் வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 5 மாதங்கள் நம்மை பாதுகாத்த தேவன் இந்த 6வது மாதத்திலும் அவர் நன்மைகளை செய்கிற தேவனாய் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த மகத்துவமான தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த தேவன் நம்மை இந்த நாள் வரைக்கும் விசாரித்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். இந்த பூமியில எத்தனையோ ஜனங்கள் தாங்கள் விரும்புகிற தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் வேண்டுகிறது கிடைக்கிறது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இப்ப வாசித்த இந்த சங்கீத புத்தகத்திலே நீங்க வாசிக்கிறப்போ சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்றான். நீங்க அதுல கவனித்தீர்களானால் வாசிக்கலாம். 6-7 வாசிக்கலாம். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் என்றைக்கும் உயிரோடு இருக்கும். பாருங்க, தங்கள் எதை நம்பியாமா? தாங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அல்லது தங்களுடைய தாய் தகப்பன் அல்லது தங்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து அல்லது தங்களுடைய படிப்பினாலே அல்லது தங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற அந்த வருமானத்தினாலே அங்கே சொத்தை சேர்த்து வைத்து செல்வத்தை நம்பி திரளான ஐஸ்வர்யம் அதை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற ஜனங்கள் யாராவது ஒருவராவது தன்னுடைய குடும்பத்திலே தானோ அல்லது தன் மனைவியோ அல்லது பிள்ளைகளோ பெற்றோர்களோ இனிமேல் மறிக்க மாட்டார்கள், எங்களுக்கு இந்த செல்வம் எங்களை காப்பாற்றும் என்று யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஒருவரும் சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளவு கோடி செலவழித்தாலும் இன்றைக்கு ஒரு சில வியாதிகள் மனிதனை என்ன செய்து விடுகிறது, கொன்று போடுகிறது. அல்லது வயது 70 வயது 80 வயதுக்கு பிறகு அந்த சரீரம் அப்படியே சுருங்கி விடுகிறது. இந்த சரீரத்திலே இளமையில என்ன பலன் இருக்கிறதோ ஒரு வயது வரும் பொழுது அந்த சரீரம் என்னாகி விடுகிறது, அப்படியே சுருங்கி பலன் இல்லாமல் 90 வயது 100 வயதுங்கிறப்போ அவர்களாலே எதுவும் செய்ய முடியாது. சம்பாதித்த சம்பாதியத்தை கூட அனுபவிக்க முடியாது, சரியான உணவு எடுத்துக்கொள்ள முடியாது. இப்படி அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. அது மட்டுமல்ல, அவர்களுள்ள அந்த ஆத்துமா, அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆத்துமாவை கூட அவங்களால என்ன செய்ய முடியாது, மீட்டுக்கொள்ள முடியாது. எவ்வளவு கோடி சொத்து இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, பாருங்க அது அவ்வளவு அருமையானதாம் அந்த ஆத்துமா என்பது. அது மீட்கப்பட்ட வேண்டும் என்பது அது அருமையானது. மீட்கப்பட்ட ஆத்துமா அது ஒரு அருமையானது. ஆனால் அவர்களுக்கு என்ன இல்லை,
அதை குறித்து அறிய முடியாமல், அதை குறித்து உணர்ந்து கொள்ளாமல், ஞானிகள் ஆனாலும் சரி, பெரிய பெரிய ஞானிகள், சயின்டிஸ்ட் அல்லது பெரிய அமைச்சர்கள், மந்திரிகள், கோடீஸ்வரர்கள் அல்லது பெரிய பெரிய உதவி செய்கிறவர்கள், இப்படி மரித்து அஞ்ஞானிகள், தேவனை குறித்து ஒன்றுமே அறியாமல் மரித்து போகிறவர்கள், நிர்மூடர், படித்தாலும் படிக்காவிட்டாலும் ஞானமே இல்லாமல் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது அந்த ஆஸ்தியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு அல்லது தங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு எழுதி வச்சுட்டு போனாலும் சரி, அவர்கள் வீடு, அவர்கள் வாசஸ்தலங்கள் அது தலைமுறை தலைமுறையா இருக்குன்னு நம்புறாங்க. ஆனால் என்ன ஆகி விடுகிறது? 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு மேல எல்லாவற்றையும் விற்று அங்கே ஒன்றுமில்லாமல் அழிந்து போகிறார்கள். அப்ப பாருங்க, இந்த பூமியானது அது எப்படிப்பட்டது? நிலையில்லாதது. எந்த ஒரு மனிதனும் எவ்வளவு பதவியா இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, நிலையில்லாத ஒன்று. ஆமென். அப்ப தேவன் சொல்லுகிறார், இங்கே நம்ம வாசித்த இந்த எபிரேயர் புஸ்தகத்திலே நாம தேவன் மேலே விசுவாசம் கொண்டு தேவனை நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆமென். நம்ம எப்படி தேவனை ஏற்றுக்கொண்டோம்? என் இயேசு எனக்காக மரித்து, எனக்காக இந்த பூமியில இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அவர் என்ன செய்வார்? மறுரூபப்படுத்தி என்றென்றைக்கும் அவரோடு கூட வைத்துக் கொள்வார். அது மட்டுமல்ல, புதிய வானம் புதிய பூமியை எனக்காக தேவன் இந்த பூமியிலே அவர் மறுரூபப்படுத்தி இந்த பூமியிலே என்றென்றைக்கும் நாம ஜீவிக்க போகிறோம். ஆமென். அதுதான் மற்றவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உரிய பெரிய வித்தியாசம். இதுதான் விசுவாசம். ஆமென். அதுதான் என்னது? நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை, அந்த உறுதியை நம்ம எதுவரைக்கும் இருக்கணுமாமா? முடிவு பரியந்தம். ஒவ்வொருவரும், நாம் ஆனாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் ஆனாலும் சரி, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தாய், தகப்பன், கணவன், மனைவி, பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இப்படி ஒவ்வொருவரும் அதிலே நிலைச்சு நிற்க வேண்டும். நான் மட்டும் விசுவாசத்திலிருந்து என் மனைவி அழிந்து போனா பரவாயில்ல, என் பிள்ளைகள் அழிந்து போனா பரவாயில்ல என்று இருக்கிறவன் சுயநலவாதி. அவன் தேவனிடத்துல ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாதான். அவன் தேவனிடத்துல தொடர்ந்து ஜெபித்தால் கூட அவனிடத்திலே பெரிய மாறுதல் இருக்காது. அப்ப எல்லாரும் தேவனிடத்திலே வர வேண்டும். என்னுடைய குடும்பம் மட்டுமல்ல, என்னை சுற்றி இருக்கிறவர்கள், என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், இப்படி எல்லோரும் வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதை தேவன் விரும்புகிறார். ஆமென். அப்போ பாருங்க, அவர்களுக்கு முன்பாக நம்ம அந்த நம்பிக்கையிலே, அந்த விசுவாசத்திலே நம்ம முடிவு பெரியதும் இருக்க வேண்டும். இப்ப தேவனை நீங்க ஏற்றுக்கொண்ட உடனே உங்களை தேவன் எடுத்துக்கொள்ளலாம். சப்போஸ் நம்மளை தேவன் எடுத்துக்கொண்டிருந்தாருன்னு வைங்க, நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய குடும்பத்தினரோ வந்திருக்க முடியுமா? முடியாது. புரியுதா உங்கள? அப்போ தேவன் நம்மை இந்த பூமியிலே வைத்திருப்பது எதற்காக என்றால், நம்முடைய மரண பரியந்தம், நம்முடைய பிள்ளைகளுடைய மரண பரியந்தம், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மரண பரியந்தம் அவர்கள் அந்த சந்ததியை சரியானபடி தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டும். ஆமென். அப்ப அதுல நீங்க உறுதியாய் நீங்கள் பற்றி கொண்டிருக்க வேண்டும். உறுதியாய் நீங்க அதைய பிடிச்சு கொள்ளணும். தேவனை நீங்கள் பற்றி பிடித்து கொண்டு நிலைத்திருக்க வேண்டும். அதான் என்னுடைய இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பே ஸ்டாண்ட் பை. ஸ்டாண்ட் பைனா என்னது? அதுல நீங்க உறுதியாய் நின்று பிடித்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப எதுல நீங்க உறுதியாக நிற்க வேண்டும்? விசுவாசம் மட்டும் இருந்தா போதுமா? அப்ப விசுவாசத்துல நான் நம்பிக்கையில உறுதியா இருந்தால் மட்டும் போதுமா? அது மட்டும் அல்ல. ஆமென். வேதம் சொல்லுது, வாசிங்க. இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 1:20 வாசிப்போம். சீக்கிரம் வாசிக்கலாம்.
எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆம் என்றும் அவர்களுக்கு ஆமென் என்றும். பாருங்க, தேவன் நம்மை எதற்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னேன்? சாட்சியாக. ஆமென். அப்ப தேவன் நம்மை இந்த பூமியை சாட்சியாய் வைத்திருக்கிறார். அப்படி எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாக தேவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த வாக்குத்தத்தங்களிலே நீங்க என்னவா இருக்கணும்? உறுதியா இருக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. ஆமென். அந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. ஒரே ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வாக்குத்தத்தம் சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஆமென். அதான் மிகப்பெரிய வாக்குத்தத்தத்திலேயே அருமையானது. தேவன் நம்மை விட்டு விலகுவதில்லை. வேற யாராவது சொல்லுங்க. வேற ஏதோ ஒரு காரியம் சொல்லுங்க. டப்புன்னு சொல்லுங்க. எத்தனையோ நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அடுத்தது பயப்படாதே. ஆமென். இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு அங்கே வந்த அவருடைய சீஷர்களை, அந்த ஸ்திரீகளை கண்டு பயப்படாதிருங்கள். ஆமென். அப்ப இன்னைக்கு இந்த பூமியில மனிதனுக்கு பயம் இருக்கு. எதையாவது குறிச்சு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பயம். ஒவ்வொருத்தர் இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்தை சொல்றப்ப நமக்கு பயம் ஏற்படுது. பொருளாதாரம் இப்படி ஆகிவிடும், வியாதிகள் இப்படி வந்துவிடும், அல்லது உறவினர்களாலேயோ நண்பர்களினாலேயோ ஏதோ ஒரு காரியம் வர்றப்ப நம்ம பயப்படுறோம். ஐயோ இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா என்று. அப்ப அதுல ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அடுத்தது வேற ஏதோ ஒரு வாக்குத்தத்தம், ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இருக்கு. யார் அதை சொல்றீங்கன்னு பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். சரி, கிருபை. ரெண்டாவது, மூணாவது கிருபை. இன்னி ஒண்ணு அதிசயங்களை காண பண்ணுவேன். சரி, அது ஒண்ணு. அப்புறம் வேற ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்துட்டு போயிருக்கார் இந்த உலகத்துல. இன்னைக்கு அதுதான் எல்லா மனுஷனும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது? என் சமாதானத்தையே உனக்கு. இதுதான் பெருசு. ஆமென். பாருங்க, இந்த எத்தனையோ வாக்குத்தத்தம் இருக்கிறது. நான் அதை ஒவ்வொரு நாளும் நான் தியானிப்பேன். நேற்று கூட என்னுடைய நண்பர் ஒருவர், ஒரு 40 ஆண்டு பழக்கம் உள்ள ஒரு நண்பர், அவருடைய வாலிப வயது மகள் பிசாசின் பிடியிலே சிக்கிட்டா. கல்லூரி போற பொண்ணு, கெட்ட நண்பர்களோடு பழகி பிசாசின் பிடியிலிருந்து இரவு 12 மணி 1 மணிக்கு அவ பாட்டுக்கு கத்துன்னு கத்துவாளாமா. தூக்கத்துல கத்தி, பக்கத்தில் இருக்கிறவங்க, இவன் குடும்பத்துல இவரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவர். எங்கிட்ட சொன்னாரு, நேத்து என்னுடைய மகனுடைய திருமண பத்திரிக்கை வைக்கிறப்ப அவர் சொன்னாரு, ஜெய், எனக்கு இப்படி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலைங்கிறப்ப நான் ஆண்டவரை பத்தி பேசினேன். இப்ப நான் சொன்னேன், நான் வேத வசனத்தை கொடுக்குறேன், உங்க பொண்ணை வாசிக்க சொல்லுங்க. ஏன்னா வேதத்துல தான் உங்களுக்கு தேவன் வேதத்தின் மூலமாகத்தான் பேசுவாரு. அப்ப சரி ஓகேன்னு சொல்லப்ப நான் ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன் அவர்கிட்ட. எவ்வளவு பணம் காசு இருந்தாலும் சரி, எவ்வளவு சொத்து பத்து இருந்தாலும் சரி, அல்லது நல்ல மனைவியோ நல்ல வீடோ அல்லது நல்ல வாகனங்களோ எது இருந்தாலும் இது எல்லாம் நிலையில்லாதது. தேவனுடைய சமாதானம் ஒன்றுதான் நமக்கு வேணும். தேவன் கொடுக்கிற விடுதலை தான் நமக்கு வேணும். தேவன் நமக்குள்ள இருந்தா இது எல்லாம் இருக்கும். அதனால ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன்கிறார். அப்ப நீங்க அதைய கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுல நீங்க நிலைச்சிருக்கணும். ஆண்டவரே, அதான் வாக்குத்தத்தம். ஆமென். அதான் பிராமிஸ். தேவன் அதை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்காரு. அதைத்தான் நீங்க வாசிக்கிறப்ப யோவான்ல பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்களா? அது ஒரு அருமையான வசனம். வாசிங்க 14:27.
யோவான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். பாருங்க, சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போறேன். அப்ப நீங்க கேட்டீங்கன்னா அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அப்ப அதான் வாக்கு தத்தம், அதான் ப்ராமிஸ். வாக்கு தத்தம்னு என்னது? இங்கிலீஷ்ல ப்ராமிஸ். காட் ப்ராமிஸ் ஃபார் அஸ். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், அதை உங்களுக்கு கொடுக்கிறேன்ங்கிறார். ஆமென். முதலாவது நான் வச்சிருக்கிறேன், இரண்டாவது அதை உங்களுக்கு கொடுக்கிறேன். அது எப்படி அம்மா? உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்க. உலக சமாதானம் அல்ல. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நான் சினிமாவுக்கு போனேன், எனக்கு அந்த ஒரு 3 மணி நேரம் அப்படியே ரொம்ப அமைதியா இருந்தது. நான் பீச்சுக்கு போனேன், சமாதானமா இருந்தது. நண்பர்களோடு பேசிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானம் கிடைச்சது. இல்ல நான் ஒரு லக்ஸரியா அப்படியே நான் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணேன் அல்லது ஸ்மோக் பண்ணேன், இப்படி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னது? நிலையானது அல்ல. அதான் உலகம் கொடுக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு அப்படி நான் கொடுக்கலையப்பா. அப்படி அல்ல, அது இல்ல சமாதானம். உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஆமென். அதுதான் அது. அதான் தேவ நமக்கு கொடுக்கிற என்னது? சமாதானம். அதான் தேவன் நமக்கு கொடுக்கிற சமாதானம். ஆமென். அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்கிறார். அதை நான் உங்களுக்கு தருகிறேன். அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கிற என்னுடைய சமாதானம். அதைத்தான் நீங்க யோவான் 20:19 வாசிங்க. 20:19 மற்றும் 21. அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்க, இயேசு வந்தாலே உங்களுக்கு சமாதானம். ஆமென். அப்ப உங்க வீட்டுல இயேசு வந்தாருன்னா, நீங்க வீட்டை பூட்டி இருந்தாலும் சரி, திறந்து வச்சிருந்தாலும் சரி, நீங்க எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, இயேசு அங்க இருந்தா உங்களுக்கு சமாதானம். ஆமென். மறுபடியும் பாருங்க, 21 இயேசு சொல்றார், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம். அப்ப தேவன் எங்க வருகிறாரோ அங்கே உங்களுக்கு சமாதானம் உண்டு. ஆமென். அப்ப தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு. என்ன வாக்குத்தத்தம்? சமாதானத்தை கொடுத்திருக்காரு, கிருபையை கொடுத்திருக்காரு, தேவ அன்பை கொடுத்திருக்காரு, இப்படி அநேக காரியங்களை கொடுத்திருக்காரு. ஆமென். அப்போ நீங்க அதை பற்றி கொள்ள வேண்டும், அதை பிடித்து கொள்ள வேண்டும், அதிலே நிலைச்சு நிற்க வேண்டும். அடுத்ததா இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் 10:28-29. நான் அவர்களுக்கு பாருங்க, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள இல்லை. அவைகள் எனக்கு தந்த என் பிதா எல்லோரிலும் பெரிய, அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடா. ஆமென். தேவன் எதை நமக்கு கொடுக்கிறாராமா? நித்திய ஜீவனை. ஆமென். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நமக்கு, தேவனை விசுவாசித்த நமக்கு, தேவன் மேலே நம்பிக்கை கொண்டிருக்கிற நமக்கு தேவன் எதை கொடுக்கிறாராமா? நித்திய ஜீவன். அது என்னைக்கும் இருக்கிறது, அது கெட்டு போகிறது அல்ல. இன்னைக்கு உலகத்துல நீங்க எந்த பொருள் எடுத்தாலும் சரி, நீங்க பணமே என்ன ஆயிரும், கொஞ்ச நாள்ல செல்லாமல் போயிரும். இப்ப நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன், வர்ற செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 500 ரூபா நோட்டும் செல்லாதுங்கிறாங்க. பேங்க்ல கிடைக்காதாமா, ஏடிஎம்ல எல்லாம் கிடைக்காதாமா உங்களுக்கு. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 500 ரூபா நோட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்களாமா. ஏன்னா கள்ள நோட்டு நிறைய ஆயிடுச்சுனால 500 ரூபா நோட்டை நிறுத்த போறாங்களாமா. 2000 ரூபா கொடுத்தாங்க, 2000 ரூபாயும் நிறுத்திட்டாங்க. 1000 ரூபா கொடுத்தாங்க, அதையும் நிறுத்திட்டாங்க. இப்படி பணம் என்ன ஆயிரும், ஒரு நாள் இல்லாமல் போயிடும். இன்னைக்கு எல்லாமே, இன்னைக்கு எத்தனை பேர்த்து கையில பணத்தோடு இருக்கிறாங்க? நிறைய பேர், 90% ஜனங்கள் கையில பணம் இல்லை. இன்னைக்கு எல்லாமே என்னது, மொபைல் டிரான்சாக்ஷன்ல போயிட்டு இருக்கு. யாருக்கிட்டையும் இன்னைக்கு
பணமா பார்க்க முடியாது. லிக்விடும்பாங்க, அதைய லிக்விட் அமௌண்ட்டும்பாங்க. கையில வச்சுட்டு இருக்கிறது இல்லை. இன்னைக்கு எல்லாமே பேங்க் மூலமா தான் நீங்க எல்லா டிரான்சாக்ஷன் நடக்குது. இப்படி பணம் ஒரு சைடு மறையுது. அதே மாதிரி நீங்கள் பொருட்கள் எந்த பொருள் எடுத்தாலும் கெட்டு போகுது சீக்கிரம். இயற்கை சூழ்நிலை மாறுவதனால என்னது, வெஜிடபிள் ஆனாலும் சரி அல்லது ஃப்ரூட்ஸ் ஆனாலும் சரி, உணவுகள் தயாரிக்கப்படுகிற உணவுகள் ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட மாத வருஷத்துக்கு பிறகு அதுவும் கெட்டு போகுது. அதே மாதிரி துணிமணி ஆனாலும் சரி, வீடு வாசல்கள் ஆனாலும் சரி, 100 ஆண்டு 200 ஆண்டு ஆச்சுன்னா அந்த வீடு என்ன ஆயிருது, பாதுகாப்ப முடியாம எல்லாம் இடிச்செறிஞ்சிடறாங்க. இப்படி இந்த பூமியில எதுவுமே என்னது நிரந்தரம் இல்லை. எல்லாமே என்ன ஆயிருது, கெட்டு போகுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் கொடுக்கிற அந்த நித்திய ஜீவன் அது கெட்டு போவதில்லை. எப்ப கெட்டு போவதில்லையாமா? எப்ப கெட்டு போவதில்லையாமா? எப்பொழுதுமே கெட்டு போகாது. ஆமென். நான் சொல்றது புரியுதா? அப்போ உலகத்தில பணம், பொருள், உணவு வகைகள், உடைகள், இப்படி எதுவானாலும் எல்லாமே நம்ம அனுபவிக்கிற எல்லாமே கெட்டு போய்விடும். நம்முடைய சரீரமே மரித்த 3வது நாள் என்ன ஆயிரும், புழு பிடிச்சிரும். நீங்க ஒரு சரீரத்தை நீங்க 3 நாளைக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா அந்த உடம்புல என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா புழு வந்துடும். அதனாலதான் உடனடியா இறந்த உடனே ஏன் புதைக்கிறாங்க? 48 மணி நேரம், அதிகபட்சம் 24 அல்லது 48 மணி நேரம் அல்லது 72 மணி நேரத்துல அந்த உடம்ப புதைச்சிருவாங்க. இல்லாட்டி ஃப்ரீசர்ல வைப்பாங்க. அந்த ஃப்ரீசர்ல வைக்கிறதுனாலும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இல்லைன்னா அது ஸ்மெல் எடுத்து நீங்க பக்கத்திலேயே போக முடியாது, உங்களுக்கு வியாதிகள் வந்துவிடும். அல்லது ஒரு சில உடலை பதப்படுத்துவாங்க, அதுக்குன்னு சம் மெடிசன்ஸ் கெமிக்கலை யூஸ் பண்ணி அந்த உடலை வச்சிருப்பாங்க. அதுமே உங்களுக்கு மிக துர்நாற்றமா இருக்கும். அந்த டாக்டர் படிக்கிறவங்களெல்லாம் கேட்டு பாருங்க, அப்படியே ஒமட்டுமாமா, அவங்க சாப்பிடவே முடியாதாமா. அந்த உடல் கிட்ட போய் நின்று அந்த ஒவ்வொரு பாடியில என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குன்னு செக் பண்றக்கு இந்த மெடிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த டெட் பாடி வச்சு தான் அனலைஸ் பண்ணுவாங்க. அதை குறித்து பரிசோதனை செய்கிறப்ப அவங்களுக்கு அப்படியே ஒமட்டுமாமா. ஏன்னா எந்த ஒரு உடலானாலும் கெட்டு போயிடும். ஆனால் நம்ம தேவன் சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு எதை கொடுக்கிறேன்? நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அது ஒரு காலம் கெட்டு போகுது. அது மட்டும் இல்ல, அது என் கையில் இருக்கு. என் கையில் இருந்து ஒருத்தரும் அதை புடுங்க முடியாது. இப்ப நீங்க ஆண்டவர் கையில் இருந்தே உங்களை யாராவது தொட முடியுமா? தொடவே முடியாது. அதுதான் விசுவாசம். அதாவது ஆண்டவர் சொல்றாரு என்னது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உங்கள் மயிர்களை கூட என்ன செய்ய முடியாது, புடுங்க முடியாது. நம்ம சொல்றோம்ல கோபத்துல, நீ என் மயிரை கூட புடுங்க முடியாதுமா கோபத்துல சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அதனுடைய அர்த்தமே வேற. ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, உங்கள் மயிர்கள் எண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதைய கூட ஒருத்தனும் தொட முடியாது. அப்போ நீங்க தேவனுக்கு உண்மையாய், நீங்க தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கு அங்க தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறப்ப உங்களை ஒருவரும் நெருங்க முடியாது. வேணும்னே பழி வாங்கலாம், வேணுமென்றே உங்களை கொலை செய்யலாம், அது வேற. புரியுதா? அது தேவன் அனுமதிக்கிறார். ஒரு சில நோக்கத்துக்காக, ஒரு சில காரியங்களுக்காக தேவன் அதை அனுமதிக்கிறார். அது சப்ஜெக்ட் வேற, அதை நான் பேசவில்லை இப்போ. ஆனால் தேவனுடைய அனுமதி இல்லாமல், ஆமென், தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்களை ஒருவரும் தொட முடியாது. அதனாலதான் சொல்லுது, நீதிமான்கள் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. நீதிமானுடைய எலும்பு கூட யாரும் முறிக்க முடியாது. அதை தேவன் அனுமதிச்சாத்தான் அந்த எலும்புகள் முறிக்கப்படும். ஒரு விபத்து நடக்குது, கைகால் உடையுது, எலும்பு உடையுதுன்னா அது தேவன் அனுமதிக்கிறார் அந்த விபத்தை. ஒரு மரணத்தை வருகிறதுனா தேவன் மரணத்தை அனுமதிக்கிறார். இப்போ தேவன் நமக்கு எதை கொடுக்கிறாரு? விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்த. இதுல நம்ம நிலைச்சிருக்க வேண்டும். ஆமென். அதான் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது. அடுத்தது இன்னொன்று வாசிங்க, இன்னொரு காரியத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:9 வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பாருங்க, என் கிருபை உனக்கு போதும்.
அப்ப அந்த கிருபை, அதைத்தான் நீங்க கொலேசியர் 1:23 வாசிக்கிறப்போ அங்க அதைத்தான் சொல்றார் பவுல். வாசிங்க கொலேசியர் 1:23. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளை சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காது என் மாம்சத்தில். இல்ல 22 1:22. நம்பிக்கையை விட்டு அசையாமல் திறமையும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். பாருங்க, நம்ம தேவன் நமக்கு சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார், அதுல நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த சுவிசேஷத்தை கேட்டு அதுல ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்திலே நிலைச்சிருக்கிறப்ப தேவன் அநேக காரியங்களை நமக்கு கொடுக்கிறார். அதுல ஒன்றுதான் என்னது? கிருபை. அது ஒன்றுதான் கிருபை. அதுல ஒன்றுதான் என்னது? சுவிசேஷத்துல என்னென்ன வருது? தேவ கிருபை வருகிறது, தேவனுடைய சமாதானம் வருகிறது, தேவனுடைய நித்திய ஜீவன் வருகிறது. ஆமென். அப்போ அந்த சுவிசேஷம் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறாராமா. அந்த சுவிசேஷம் யாராருக்கெல்லாமாமா? வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. யாராருக்கெல்லாமாமா? இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் அது பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த 2000 ஆண்டுகள் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாத்தா, தாத்தாவுடைய தாத்தா, அந்த தாத்தாவுடைய தாத்தா, இப்படி எல்லோரும் இந்த சுவிசேஷத்தை கேட்டிருப்பாங்க. நிச்சயமா மரிக்கிறதுக்கு முன்பாக தேவன் இந்த பூமியில ஒவ்வொரு மனிதனும், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் வந்து நம்ம ஒவ்வொருடைய பாவத்துக்காய் மரித்தாருன்னு ஒவ்வொருத்தரும் கேட்டிருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தேவன் அவர்களை அங்கீகரிப்பார், அவர்களுக்காக அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்கு தான் என்ன வருகிறது? நித்திய ஜீவன் இல்லாமல் மரணம் வருகிறது. ஆமென். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு நித்திய ஜீவனை தேவன் கொடுக்கிறார். அந்த நித்திய ஜீவன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அதை நீங்கள் உறுதியோடு ஸ்திரமாய் நம்பிக்கையிலே நிலைத்து கொண்டு அதன்படி நீங்க ஜீவிக்க வேண்டும், அதிலே நிலை கொண்டு இருக்க வேண்டும், அதுல தடுமாற்றம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா தடுமாறி கொண்டிருக்கிறாங்க, விசுவாசத்திலேயே தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. நான் ஒரு சில விசுவாச பிள்ளைகளையும் ஒரு சில ஊழியர்களையும் சந்திக்கிறப்போ நெருக்கடி ஏற்படுகிறப்பதான் அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசத்தினுடைய தன்மை எப்படின்னு அறிந்து கொள்ள முடிகிறது. ஆமென். நிறைய நேரங்கள்ல நெருக்கடி வருகிறது. ஒண்ணு பண நெருக்கடியா இருக்கலாம், அல்லது குடும்ப சூழ்நிலைகள், வியாதிகளா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளாக அந்த தேவன் கொடுத்த சமாதானம் இருக்கா, அந்த தேவன் கொடுத்த அந்த அன்பு இருக்கா, தேவன் கொடுத்த அந்த ஒரு சில வசனங்களை நீ செய்யாதேன்னு சொல்றார் ஆண்டவர். ஒரு சில காரியத்தை நீ பேசாதேங்கிறார். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நீ கெட்ட காரியங்களை செய்யக்கூடாது, கெட்ட யோசனை வரக்கூடாதுன்னா அந்த நெருக்கடி நேரத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா அவங்களுக்குள்ள இருந்து இது வெளிப்படுதா இல்லையான்னு நீங்க கவனிக்கலாம். அப்போ அந்த நெருக்கடி நேரத்தை தேவன் கவனிக்கிறார், அதை அனுமதிக்கிறார். தேவன் அதை அனுமதிக்கிறார். அது ஏன் அதை அவர் அனுமதிக்கிறார்னா, நீங்க விட்டுட்டு வந்ததை மறுபடியும் திரும்பி பார்க்கிறீர்களா, விட்டு வந்ததை மறுபடியும் செய்கிறீர்களா என்று தேவன் கவனிக்கிறார். ஆமென். அப்போ நம்ம தேவனிடத்துல நமக்கு தேவன் கொடுத்ததை நாம் மறக்காதபடி, நம்ம அதை விட்டு விடாதபடி, தேவன் சொன்னபடி நம்ம சரியாக செய்ய வேண்டும். அப்பொழுது என்ன கிடைக்கும்? தேவ கிருபை நமக்கு கிடைக்கும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை இன்னொற்றுக்கு வாசிங்க, கொலேசியர் 1:22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகவும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால். பாருங்க, ஸ்திரமாயும் உறுதியாயும் நம்பிக்கையிலே விசுவாசத்திலே நிலைச்சிருக்க வேண்டும். அப்படி நிலைக்கிறப்ப அது உங்களுக்கு கிடைக்கும். அதைத்தான் நீங்க
2 கொரிந்தியர் 12:9 நம்ம வாசிக்கிறப்ப அதைத்தான் பவுலும் சொல்றாரு. பவுலுக்கு ஆண்டவர் சொன்னது. பவுலிடத்துல வியாதிகள் இருந்தது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பவுலுடைய முதுகு அவரை அநேக தரம் அவர் வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நான் அடிக்கப்பட்டேன், நான் காயப்பட்டேன், நான் நிர்வாணமாக இருந்தேன், என்னை அடிச்சு அவருடைய சரீரத்துல துணி இல்லாத மாதிரி எல்லாம் புடுங்கி அவரை போட்டு சீர்குலைய பண்ணி இருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல, பட்டணங்கள்ல. அதைத்தான் நீங்க இதுல வாசித்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 11 அவர் சொல்றாரு பாருங்க, 24, 25 3 தரம் மிரால்களால் அடிக்கப்பட்டேன். யூதர்கள் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டிருக்கேன். 40 அடி அடிப்பாங்க. அந்த ஒவ்வொரு அடியும் மரண அடியா இருக்கு. அந்த மாதிரி 5 தடவை அப்படின்னு என்னாச்சு? ஐநா 20, 200 தடவை பெரம்பல் அடிபட்டிருக்காரு. ஒரு அடி அடிச்சாலே நம்ம எலும்பெல்லாம் நுணுங்கிரும். அந்த மாதிரி 200 தடவை அடி வாங்கி இருக்காராமா பவுல். அடுத்து சொல்றாரு பாருங்க, 3 தரம் மிலாறுகளால். மிலாறுன்னா அது ஒரு விதமான சாட்டை. அதுல ஒரு அடி அடிச்சாலே தசையெல்லாம் பிஞ்சு வந்துருமாமா. அந்த மாதிரி 3 தரம் அடிக்கப்பட்டிருக்காரு. அப்புறம் 1 தரம் கல்லறியுண்டேன். 3 தரம் கப்பல்ல சேதமாய், கப்பல் உடஞ்சே போச்சாம. இவரு போன கப்பல் 3 தடவை உடஞ்சிருக்காமா. அப்படி கப்பல்லையே வெடிய வெடிய நான் படுத்திருந்தேன், உடஞ்ச கப்பல்ல. அடுத்து சொல்றாரு பாருங்க, பிரயாணங்களால், ஆறுகளால், கல்லர்களால், சுய ஜனங்களால், அந்நிய ஜனங்களால், பட்டணங்கள்ல வந்த மோசம், வனாந்தரங்களில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம், கள்ள சகோதரனால் உண்டான மோசம், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்பிலும், பசியிலும், தாகத்திலும், உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணங்களிலும். பாருங்க, ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் பாடுபட்டிருக்காரு பாருங்க. நம்ம இதுல ஒண்ணு கூட நடந்தா நம்ம என்ன ஆயிடுவோம்? யாராவது ஒரு 2 குத்து குத்துனாங்கன்னா அவ்வளவுதான், விசுவாசம் அன்னைக்கே முடிஞ்சு போயிடும் நம்மளுக்கு. அப்படித்தானே? இன்னைக்கு அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது விசுவாசம். ஆனால் பவுலுடைய ஜீவியத்தை பாருங்க. அதான் சொல்றாரு, இவைகள் முதலானவைகள். அந்த வசனம் இந்த வாசிங்க, 28 வாசிங்க. இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருங்குகிறது. பாருங்க, அது பவுல் என்னங்கிறாருன்னா, எனக்கு இதெல்லாம் கவலையே இல்லை. என்னை அவங்க 200 தடவை அடிக்கிட்டு, சாட்டையில் அடிக்கிட்டு, திருடனால வந்தாலும் சரி, சுய ஜனங்களால, பட்டணங்களால, ஆறுகளால, திருடர்களால, வனாந்தரத்திலேயோ சமுத்திரத்திலேயோ, பசியோ, கண்வெளிப்போ, தாகமோ, குளிரோ, நிர்வாணமோ, இப்படி எது எனக்கு, நான் அதை பற்றிலாம் நான் கவலைப்படல. எனக்கு எல்லாமே கவலை என்னது? சபை குறித்து, சபையில் இருக்கிற விசுவாசிகளை குறித்து, அந்த ஜனங்களுக்கு நன்மை சேர வேண்டுமே, அந்த ஜனங்கள் தேவனை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டுமே. இப்படித்தான் அவர் என்ன செய்தாராமா? அதை குறித்து தான் கவலைப்பட்டாராம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம இதை குறித்து கவலைப்படுறோம்? நம்முடைய சபையிலே சரியானபடி ஆராதனைகள் நடக்கிறதா? நம்முடைய சபையிலே தொடர்ந்து ஒவ்வொரு விசுவாசிகளும் தொடர்ந்து அனுதினமும் ஜெபிக்கிறார்களா? காலை, மாலை, இரவு இப்படி தொடர்ந்து ஜெபிக்கிறார்களா? சபையில புது விசுவாசிகளுக்கு அங்கே சொல்லப்படுகிறதா? ஊழியமானது நடந்து கொண்டிருக்கிறதா? சுவிசேஷம் சொல்லப்படுதா? தேவைகள் இருக்கிறவங்களுக்காக தொடர்ந்து நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? இதெல்லாம் பவுல் செய்து கொண்டு வந்தார். இதெல்லாம் பவுல், அதான் பவுலுடைய ஊழியம். சபைகளுக்கு சென்று சபைகள் அவர் அதைத்தான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காதீங்க, ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிங்க, இடைவிடாமல் ஜெபிங்க. நீங்க பவுலுடைய நிருபங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க. அதான் பவுலுடைய ஊழியம். அதான் தேவன் பவுலுக்கு கொடுத்த ஊழியம். இப்ப நம்ம அந்த ஊழியத்துல எத்தனை பேர், எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் நான் கணக்கு எடுத்து பாருங்க. அப்ப நம்ம விசுவாசத்திலே நிலைத்திருப்பது மட்டுமல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, தேவன் நமக்கு சொன்ன அந்த கடமைகளை நம்ம நிறைவேற்ற வேண்டும். ஆமென். அதான் அங்கே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை பவுல் செய்தார். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாரு? சீசர்களை பார்த்து, சர்வ சிருஷ்டிக்கும்
இதை மட்டும் நீங்க செய்யுங்க. அதே மாதிரி ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபியுங்க. ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்க வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்து சீசர்களை கூட்டிக் கொண்டு போய் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாராம். இயேசு சீசர்களை கொண்டு போய் வாசிங்க, மத்தேயுல இருக்கு, வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், இப்படித்தான் நீங்க ஜெபிக்கணும், நீங்க ஜெபிக்கிறது ஜெபமே இல்லை, இப்படித்தான் நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க வாசிங்க மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ ஜெபம் பண்றப்ப நீ மாயக்காரன மாதிரியோ, நீ ஜெபாலயத்துல வீதியில அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ எங்க போய் ஜெபி, உன் அறை வீட்டுக்குள்ளே கதவை சாற்றி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபி. அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு 7ஆம் வசனத்துல, நீ ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானியை போல வீண் வார்த்தை பேசாத, அதிகமா வசனத்தை சொல்லி இப்படி கிடைக்கும் அது கிடைக்கும் நீ இப்படி நினைக்காத, அவங்கள் என்ன செய்யோன்னு தெரியாம இருக்கிறான், நீ அழைப்பாதே, நீ வீணான வார்த்தையில் அழைப்பாதேங்கிறார். அதிக வசனத்தினால் ஜெபம் கேட்கப்படுவதில்லைங்கிறார். அதான் சொல்றாரு, நீங்க ஜெபிக்க விதமாதியதுன்னு சொல்லி அந்த ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். அப்ப தேவன் சுவிசேஷத்தை சொல்ல நமக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு, எல்லாருக்காக ஜெபிக்க நமக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ ஒரு தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதும் சமாதானத்தை கொடுப்பதும் அங்கே இளைப்பாறுதலை கொடுப்பதும் நமக்கு அந்த ஆவியின் கனிகளை கொடுப்பதும் எப்படித்தான், அவர் சொன்ன பிரகாரம் நம்ம நடக்கிறப்ப இவைகளை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டு வருகிறார். ஆமென். அதான் நம்ம நிலைத்து கொண்டிருக்கிறது, அதான் நம்ம தேவனிடத்தில் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வது. ஆமென். அதான் சொல்றாரு பாருங்க, மத்தேயு 5:44 சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும். பாருங்க, யாருக்காக ஜெபிக்கணும்னு சொல்றாரு பாருங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்கிறதினால், எப்படி இப்படி நீங்க செய்கிறதுனால உங்கள் பிதாவுக்கு, இதுதான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் சத்துருக்களை சேகிக்க வேண்டும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். அப்ப தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார், நம்மை விட்டு விலகுவதில்லை, இதெல்லாம் ரைட்டு. ஆனால் அவர் நமக்கு சொன்னதை செய்ய வேண்டும். அதனாலதான் என்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுங்கள், அவைகளால் உங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டாகும், அவைகளால் உங்களுக்கு அநேக கிருபைகள் கிடைக்கும், அவைகள்தான் உங்களை சமாதானத்துக்கு வழி நடத்தும், அவைகள்தான் உங்களுக்கு நிலையானதை தருங்கிறார். தேவ பிள்ளைகள் நிலையானதை, சமாதானத்தை, தேவ அன்பை, தேவ இரக்கத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு விரும்புகிறார். ஆமென். அதை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதைத்தான் 48ஆம் வசனம் சொல்லுது, மத்தேயு 5:48, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும், அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நீங்களும் பூரணமாக வேண்டும். ஆமென். நீங்களும் பூரண சர்க்குணராக வேண்டும். பூரணம்னா என்னது? முழுசுமா அவர் என்னென்ன செய்து எப்படி நடந்து கொண்டாரோ இந்த பூமியில, அதை போல நீங்களும் செய்து அதை போல நீங்களும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதுக்கு தேவன் நான் கூட இருக்கிறேங்கிறார். அதனாலதான் நான் அதை செய்ய உனக்கு நான் கூட இருந்து, நான் உனக்கு முன் சென்று உன் பாதைகளை செவ்வைப்படுத்தி, நான் உன்னை கைவிடாதபடி நான் உன் கூட இருந்து என் கிருபையை கொடுக்கிறேன். நான் உனக்கு ஆலோசனை தருகிறேன், உனக்கு புத்தியை தருகிறேன், உனக்கு வழியை காட்டுகிறேன், உனக்கு
பலனை தருகிறேன்ங்கிறார். அது தேவன் நமக்கு செய்கிற நன்மைகளா இருக்கு. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக அநேக கிருபைகளை, நன்மைகளை, இரக்கங்களை, தயவை கொடுக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல வேளையிலும் உடைய வார்த்தையிலே வாசித்து தியானிக்க அதிலே சொல்லப்பட்ட மகிமையான மகத்துவமான காரியங்களை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள தேவ கிருபை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே நாங்கள் வார்த்தையில் எப்படி நிலைத்திருக்க வேண்டும், நீர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து அந்த வார்த்தை எப்படிப்பட்டதான நன்மைகளை எங்களுக்கு தந்தது, எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கொடுத்தது என்று தியானிக்க இரக்கம் பாராட்டினக்காய் நன்றி. கேட்டமுடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஒவ்வொருவரும் அதில் நிலைத்திருக்கும், கிருபையில நிலைத்திருக்கும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கும், சுவிசேஷத்தின்படி கேட்டு அதை செய்ய, அதன்படி எல்லா நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவ தயவைத்தான் தொடர்ந்து உடைய இரக்கமுடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. துதி கனமகிமையோ ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமகிமையோ ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனமகிமை ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, கனமகிமையோ ஓ நீரே ராஜா. அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய கிருபையும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் இன்னும் இன்னும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆமென். பிரைஸ் டு காட். பிரைஸ் டு காட். Thank you Jesus. கர்த்தர்